ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லக்ஷரல் வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் அவங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸு. நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. பால் காய்ச்சி அன்னைக்கு உள்ளது. நாங்கள் மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் அவங்க பால் காய்ச்சி முடிச்சிருக்காங்க. அவங்க பால் காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்த மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளால லைட்டாக வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டு, ஹாலில் போட்டிருந்த லைட்டு. வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் அவங்களும் வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரெண்டில் கொஞ்ச நேரம் சேரில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளால் இந்த ஜெண்டா மேளம், கேரளா சைடு மேளம் தானேப்பா, அது அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த வீடியோ கிளிப்பும் அதோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நாங்கள் காலையில் ஒரு 4:30 அந்த மாதிரிலாமே அறந்தாங்கியில் ட்ரெயினில் இறங்கிட்டோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இவங்க வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் உள்ள வீடோட கிளிப்பு தான் உங்களுக்கு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் அந்த படி போகக்கூடிய கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ள லைட்டு, கிச்சன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நாங்கள் மார்னிங் நேரத்தோடையே போயிட்டு நேரத்தோடையே கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அதில் போட்டு ஒரு ஆள் ஃபோட்டோஸும் சவுண்டு வைக்கலை, மேளம் சவுண்டு. ஏன்னா காப்பிரைட் விழுமான்னு தெரியல, அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அந்த மேலே அடிக்கக்கூடிய சவுண்டை நான் உங்கள் கூட அட்டாச் பண்ணலை. அடிக்கிறத வீடியோ மட்டும்தான் உங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைடு மாதிரி வீடை சுற்றி இடம் அந்த மாதிரி அந்த வீடு எல்லா வீட்லேயுமே சக்காப்பழம் இருக்குது. தேங்காயெல்லாம் அவ்வளோ காய்ச்சி மொத்தமாக பறித்து போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயுமே தேங்காய் மரம், அந்த மரம் இந்த மரம் எல்லா வகையான மரமும் வச்சுருக்காங்க. நல்லா நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வீடை சுற்றி எல்லா வீட்லேயும் இருக்கிறத பார்த்தா கேரளா சைடு மாதிரி இருக்குது. ஆனால் வெயிலும் நல்லா கொளுத்துன்னு கொளுத்துது. வெயிலும் தாங்க முடியல. அப்படி நம்மளும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு யோகா அவங்க கூடயும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு அவங்க போன வீடியோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. சரி, நம்ம இன்றைக்கி அறந்தாங்கில் இறங்கின உடனேயே நிறைய மயில் சவுண்டு கேட்டுச்சு. அப்போ நாங்கள் 4 மணிக்கெலாம் இறங்கினதுனால பார்க்க முடியல. கொஞ்சம் விடிய பார்க்கும்போது ஒரு 6-7 மணிக்கெலாம் நிறைய மயில் அங்கே இருந்தது. ஃபோட்டோ கிளிப்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கடைசி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லா வீட்டுக்கடையிலையும் இந்த மாதிரி தான். அங்கே ஃபுல்லாக வீடை சுற்றி எல்லா வீட்டுக்கடையிலையும் மரம் தான். எல்லா வீட்லேயும் அந்த சக்காப்பழம் கொத்தாக காய்ச்சி கிடக்குது. அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, இங்கே உள்ளவங்க எல்லா வீட்லேயும் சக்காப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு. முடிஞ்சால் பார்க்கலாம், வாங்கிட்டு போவோமான்னு தெரியல. வாங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளும் நேராக அவங்க வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா. சரி, பக்கத்தில் தானே நாங்கள் நடந்து வந்தோம். 1 கிலோமீட்டர்கிட்ட ஆயிடுச்சு நடந்து வந்தோம். இந்த முருகன் கோயிலையும்
வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா கோயிலில் இன்றைக்கி 2 கல்யாணம், காலையில் 2 கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் காது குத்து நடந்திருக்கு. நாங்கள் போகும்போது அடுத்த ஒரு 2 கல்யாணம், மேலே ஒரு கல்யாணம், கீழே ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. இது 11 மணிக்கு மேலே உள்ள வீடியோ. கோயில் சூப்பராக இருந்தது. முருகரையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தங்கமயில் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இங்கே மேலே நடந்த கல்யாணம், மாப்பிள்ளை பொண்ணு நிற்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி மட்டுமே 4 கல்யாணமும் ஒரு காது குத்து நடந்திருக்கான். இன்றைக்கி 5 ஃபங்க்ஷன் இந்த கோயிலில் நடந்திருக்குதுங்க. நாங்களும் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். நாளைக்கு வைகாசி விசாகம், பௌர்ணமி எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி முருகன் கோயிலும் பக்கத்திலே இருந்தோடனே, வெள்ளிக்கிழமையாக இருந்தோடனே சரி முருகன் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு, இன்றைக்கி 7:30 மணி அந்த மாதிரி தான் எங்களுக்கு ட்ரெயின். கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சாமியும் கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்ப போகிறோம். கோயிலேருந்து எடுத்த வீடியோஸ், அங்கேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பேக்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயிலுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கிளியராகவே விழலை. யோகா கூட எடுத்த ஃபோட்டோஸு, கிஃப்ட்டு கொடுத்த எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.